ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து செய்யலாம். அதுக்கு வந்து நான் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு மல்லி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, அரை ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கவும் அதை எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிடுவோம். 2 வத்தல் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவும் ஆட் பண்ணுவோம், அதனால் நான் 2 வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதோடு இதையும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதே ஆயிலில் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கொதி வரவும் வெண்டைக்காவை வந்து சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவும் நல்லா சேர்ந்து இதோட மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா வந்து சேர்த்துருக்கேன். கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலையும் இதோட நான் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வரவும் இறக்கிருங்க. ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை